இந்த ஊர்ல கம்யூனிசம் அழியுமா சொல்லுங்க. மார்க்சிய தத்துவம் அழியுமா? அந்த மார்க்சியத்தினுடைய எழுச்சி பொதுவான எதிரி என்று வரும்போது அரசியல் வித்தியாசம் பார்க்காத அளவுக்கு உந்து சக்தியாக எழுதக்கூடிய தன்மை தான், அதுதான் மார்க்சிசம். கம்யூனிசத்தின் தந்தை காரல் மார்க்ஸ் அவர்களுடைய கல்லறை இது. இப்போ நான் எங்க இருக்கேன்னா லண்டன்ல ஹைகேட் சிமெட்ரி அப்படின்ற பிளேஸ்ல இருக்கேன். காரல் மார்க்ஸ் பத்தியும் மார்க்சிசம் பத்தியும் என்னால ஒரு வீடியோல சொல்லியே முடிக்க முடியாது. அவ்வளவு வரலாறு இருக்கு. இவரோட சிந்தனைக்கு பின்னாடி எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்றதை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா முதலாளித்துவம், அதாவது கேபிட்டலிசம் அறவே எதிர்த்தாரு. இந்த முதலாளிங்க எல்லாம் பணக்காரனாயிட்டே போறாங்க. அதே சமயத்துல கஷ்டப்பட்டு வேலை செய்யற தொழிலாளிக்கு எதுவுமே கிடைக்கல. இந்த முதலாளி வர்க்கம் தொழிலாளி வர்க்கம் எல்லாத்தையும் உடைச்சிட்டு எல்லாரும் ஈக்குவல், இந்த கல்வி மருத்துவம் இந்த சோசியல் ஸ்டேட்டஸ் எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாமே பொது உடைமை ஆக்கணும் அப்படின்றதுக்கு போராடினது இந்த காரல் மார்க்ஸ். இவரும் இவரோட ஃப்ரெண்ட் ஃபிரெட்ரிக் எங்கெல்ஸும் சேர்ந்து எழுதினது தான் இந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ. இவர் எழுதின இன்னொரு புக் பாத்தீங்கன்னா தஸ் கேபிட்டல். கண்டிப்பா அதை படிச்சு பாருங்க. இவருடைய சிந்தனைகள் அவ்வளவு புரட்சியை உண்டாக்குச்சு. குறிப்பா சொல்லணும்னா ரஷ்யாலையும் சைனாலையும் புரட்சி வெடிச்சது. இன்னைக்கு நம்மளோட வேலை நேரம் குறைஞ்சிருக்கு, முதலாளிங்க நம்மளோட உழைப்பை சுரண்டது கம்மியா இருக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் வித்துட்டவர் இந்த காரல் மார்க்ஸ். உலகம் ஃபுல்லா இவ்வளவு புரட்சியை உண்டாக்குன காரல் மார்க்ஸ் வாழ்ந்த காலத்துல அவ்வளோ ஏழ்மை அவ்வளோ வறுமையில இவர் ஒரு பொருட்டாங்கூடி நிறைய பேர் கண்டுக்கல அப்படின்றது ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. மே 5, 1818 ரஷ்யா, அதாவது இப்போதைய ஜெர்மனில பிறந்தாரு. இவர் கல்லூரி படிக்கும் போதே பலவிதமான சிந்தனையாளர்கள் பக்கம் இழுக்கப்படுறாரு. அவ்வளவு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு. கல்லூரி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பத்திரிகைகள்ல வேலை செய்யறாரு. பல பேரோட சிந்தனைகள் ஈர்க்கப்பட்ட இவர் புரட்சிகரமா நிறைய கட்டுரைகள் எழுதுறாரு. அதனால நிறைய வாட்டி நாடு கடத்தவும் படுறாரு. பெர்லின், பாரிஸ், பெல்ஜியம், லண்டன் எல்லா ஊருக்கும் இவர் வந்து நாடு கடத்துறாங்க. உங்களுக்கு காதல் மேல நம்பிக்கை இல்லைன்னா கண்டிப்பா காரல் மார்க்ஸோட காதல் கதையை படிச்சு பாருங்க. இவரோட மனைவியான ஜென்னி ஒரு பணக்கார குடும்பத்துல பிறந்திருந்தாலும் இவரோட சிந்தனையினால ஈர்க்கப்பட்டு இவருக்காக எவ்வளவு ஏழ்மையான வாழ்க்கை, வறுமையின் உச்சத்துல வாழ்ந்திருக்காங்க. எவ்வளவு வறுமைனா இவங்களோட குழந்தைகளுக்கு இவங்களால பாலே கொடுக்க முடியாம, போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லாம, சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லாம, ஏன் அவங்க குழந்தைங்க இறக்கும் போது அந்த குழந்தைகளுக்கு சவப்பெட்டி வாங்குறதுக்கு கூட காசு இல்லாத அளவுக்கு அந்த அளவுக்கு வறுமையில வாழ்ந்திருக்காங்க. காரல் மார்க்ஸ் நினைச்சிருந்தா அவரோட அறிவுக்கும் சிந்தனைக்கும் ஏதோ ஒரு பத்திரிகையிலயோ இல்ல ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்திலயோ கண்டிப்பா ஒரு நல்ல வேலை பார்த்து நல்லா சம்பாரிச்சு தன் குடும்பத்தை காப்பாத்திருக்க முடியும். ஆனா அவர் எதையுமே பண்ணாம குடும்ப கஷ்டத்தையும் தாண்டி இந்த தொழிலாளி வர்க்கத்தை கண்டிப்பா எப்படியாவது முன்னேற்றணும், எப்படியாவது பொது உடைமை ஆக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவு முயற்சி பண்ணி அவ்வளவு போராடி இருக்காரு. மார்ச் 14, 1883 அவர் லண்டன்ல காலமானாரு. இதே ஹைகேட் சிமெட்ரில. ஆனா இந்த இடத்துல இல்லாம கொஞ்சம் பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கதான் ஒரிஜினலா இவரையும் இவரோட ஒய்ஃபையும் இவரோட பொண்ணையும் அங்கதான் வந்து புதைக்கிறாங்க. இவரோட இறுதி அஞ்சலியில வெறும் 13 பேர் தான் இருந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் சொல்றாரு இவர் இறந்து போகல, இவர் சிந்திக்கிறத நிறுத்திட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. எப்பேற்பட்ட வார்த்தைகள் பாருங்களேன். அது மட்டும் இல்ல, இவரோட ஆறுயிர் நண்பரான ஃபிரெட்ரிக் எங்கெல்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த காரல் மார்க்ஸ் அவரோட காலத்துல அதிகமா வெறுக்கப்பட்ட, அதிகமா அவதூறு செய்யப்பட்ட ஒரு மனிதர். ஆனா என்ன பண்ணாலும் இவரோட பெயர் காலகாலத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கும் இவரோட கல்லறையை பார்க்க உலகத்துல இருந்து எத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்க. நம்மளோட ஸ்கூல் புக்ஸ்லயோ இல்ல ஒரு படத்திலயோ இல்ல ஒரு பேச்சாளர் பேசும்போதோ கண்டிப்பா கார்ல் மார்க்ஸ் பத்தி உலகத்துல எங்கேயோ ஒரு இடத்துல பேசிக்கிட்டே தான் இருக்காங்க, பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க.